வணக்கம் அருமையான ஊழியர் பாஸ்டர் ஜோன் அபுபக்கர் ஐயா அவர்களே, இந்த இடத்துல வல்லமையின் அலைகள் நிலையத்துக்கு நீங்கள் வருகை தந்தது மிக மகிழ்ச்சி. உங்களை எனது சார்பிலும் கலையத்து பணியாளர்கள் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற வானொலி நேயர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்தி இந்த இடத்துல வரவேற்கிறேன். இன்றைய நாளில் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். வணக்கம். உங்களுடைய இந்த வேவ்ஸ் ஆஃப் பவர் டெலிகாஸ்ட்டுக்கும் ப்ராட்காஸ்டிங் வர இறைவன் செய்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நன்றி. ஆமேன். நன்றி ஐயா. ஒரு சில நிமிட நேரங்கள் நாங்கள் தாமதமாக இதில் ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய கரம் இந்த ஒலிபரப்பில், இந்த டெலிகாஸ்டில் உங்களுடைய வார்த்தை கூடாக இருக்கும் என்பதில் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகின்றேன். தொடர்ந்து இன்றைய நாட்களில் நீங்கள் கனடிய மண்ணுக்கு இந்தியாவிலேருந்து வருகை தந்திருக்கிறீர்கள். எப்பொழுது இங்கு வந்தீர்கள்? ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக இங்கே நான் வந்தேன். இதுதான் முதல் தடவையாக நீங்கள் வந்திருக்கிறீர்களா அல்லது? இல்லது, 1995 அப்போது வந்து கொண்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமாம். ஆமேன். கடந்த வருடம் வந்தீர்களா? 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருந்தேன். ஆமேன் ஆமேன். என்றாலும் இந்த முறை தான் கர்த்தர் உங்களை எங்களுக்கு அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக இறைவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கு, அதாவது இந்தியாவிலே நீங்கள் எந்த பிரதேசத்தை சேர்ந்தீர்கள்? அதாவது தமிழ்நாட்டில்? தமிழகத்தை சேர்ந்தவன், ஆனால் வட இந்தியா பகுதிகளிலே பல ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அந்த மார்க்கத்தை சேர்ந்த மக்களோடு வாழ்ந்த நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? அந்த சூழ்நிலை எப்படி அமைந்திருந்தது? அதனை ஒரு சிறியதாக சாட்சியாக நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. 1971 ஆண்டு என்னுடைய வாலிப வயதிலே எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி பல இடங்களிலே ஏங்கி திரிந்த நாட்களிலே நண்பர் ஒருவர் வேதத்தை கொடுத்தார். அதற்கு முன்பாக வேத புஸ்தகத்தை நான் தொட்டதும் இல்லை, வாசித்ததும் இல்லை. காரணம், வேதம் கெடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் நம்பின மதத்திலே முதலே சொல்லி கொண்டிருந்தார்கள். என்னுடைய நிம்மதிக்காக தேடின நாட்களிலே ஒரு நண்பர் ஒருவர் வேதத்தை கையில் கொடுத்தார். இதை வாசியுங்கள், உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. அப்பொழுதுதானே வேதத்தை வாங்கி முதலாக திறந்தபோது எரேமியா 4வது அதிகாரம் 1வது வசனம் இருந்தது. எரேமியா 4:1. அதில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது: நீ திரும்புறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ திரும்புறதுக்கு மனதாயிருந்தால், இஃப் யூ வாண்ட் டு, என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் யார் இந்த கர்த்தர்? நான் நம்பின தெய்வத்திற்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்ற கேள்வி வந்தபோது திரும்ப அந்த கொடுத்த நண்பரிடத்தில் சென்று இதை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னது, உங்களுக்காக ஓராண்டுகள் ஜெபித்தேன், இறைவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அன்பை குறித்தும், இயேசுவின் அன்பை குறித்தும், அவருடைய மன்னிப்பை குறித்தும் எனக்கு அதிகமாக எடுத்து சொன்னார். அன்பு, மன்னிப்பு, இந்த 2 தான் இந்த நாட்களிலே எல்லா மனிதர்களுக்கும் தேவையாக இருக்கிறது. அது என்னை தொட்டது. அதன் பின்னாக வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். தெருவில் நின்ற நாட்களிலே தேவன் என்னை வழிநடத்தி சென்றார். அதன் பின்னாக வட இந்தியா ஒரு திருப்பத்தூர் ஆசிரமத்திற்கு நான் சென்றேன், கிறிஸ்துகுல ஆசிரமத்திற்கு. அது திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறது, தமிழகத்தில். அதன் பின்னாக வட இந்தியாவிற்கு நான் ஊழியனாக சென்றேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வட இந்தியாவிலே நான் ஊழியம் செய்துவிட்டு எந்த இடம் வட இந்தியாவில்? யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் என்ற ஹிந்தி பகுதிகளிலே, ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்தேன். திருச்சபை இல்லாத, கிறிஸ்தவர்கள் இல்லாத பகுதிகளிலே சென்று தேவனுடைய பணியை செய்து கொண்டிருந்தேன். அதன் பின்னாக பல திருமறை கல்லூரிகளுக்கு தேவன் என்னை அழைத்து சென்றார். என்னுடைய பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி, அதன் பின்னாக மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இங்கிலாந்து தேசத்திலே சென்று படிக்க உதவி செய்தார். அதன் பின்னாக திரும்பமாக தேவன் என்னை தெளிவாக வழிநடத்தினால தமிழகத்திற்கு திரும்பி சென்றேன். இப்பொழுதும் அஸ்ஸாமிலேயும் பீகார்லேயும் தமிழகத்திலும் எங்களுடைய பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுடைய அந்த பணி என்று சொல்லும்போது நீங்கள் எந்த சபையினுடைய பெயர் அல்லது அந்த ஸ்தாபனத்தினுடைய பெயரை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் 2 விதமான ஸ்தாபனத்தில் இணைந்து பணி செய்கிறேன். ஒன்று ஃபெலோஷிப் ஃபார் நெய்பர்ஸ் இந்தியா, ஃபெலோஷிப் ஃபார் நெய்பர்ஸ் இந்தியா.
இன்னொன்று பள்ளிகளில் பணி செய்வதனாலே அதற்கு ஒரு தனி ட்ரஸ்ட் இருக்குது, ஜோலார்பேட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், ஜோலார்பேட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இந்த பள்ளிகளுடைய ஊழியம் எந்த விதத்தில் அதை செய்கிறீர்கள், அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஏழை பிள்ளைகளுக்காக, இதுவரைக்கும் ஆங்கில பள்ளிகளிலே சென்றிருக்காத பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த பள்ளியையும், அனாதை பிள்ளைகளுக்காக அல்லது தன்னுடைய தாய் தகப்பன்மார் இன்னொருத்தரோடு கூட அல்லது இன்னொருத்தி கூட ஓடிப்போனவருடைய பிள்ளைகளை எடுத்து நாங்கள் அவர்களுக்கு முதலாக ஆங்கிலத்திலே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஈவன் வீட்டு பாடத்தை கூட நாங்கள் பள்ளிகளை முடித்து விடுகிறோம். ஏனென்றால் வீட்டிற்கு சென்றால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்ப யாரும் இல்லை. அதனாலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தினந்தோறும் ஆண்டவருடைய கிருபையினாலே வேத வசனத்தை கொடுக்கிறோம், மெமரி வேர்ட்ஸ் கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அவர் பிள்ளைகளே ஒரு நாளைக்கு 2 வேத வசனத்தை அசம்பிளிலே வாசிக்கிறார்கள். அதனால் இது கட்டாயத்தினால் அல்ல, அவர்களே கிட்டத்தட்ட 4 பிள்ளைகள் தான் கிறிஸ்தவ பிள்ளைகள், மற்ற எல்லாரும் இந்து முஸ்லீம் பிள்ளைகள். சரி, நீங்கள் சொல்லிக்கொண்ட விதத்தில் பார்த்தால் நீங்கள் தனியாக ஒரு பள்ளிக்கூடம் போன்ற ஒரு வகுப்பு நடத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி பின்பு பாடசாலைக்கு அனுப்புகிறீர்கள், அப்படியா? இல்லை, அங்கே நம்முடைய இடத்திலே அவர்கள் நம்முடைய அரசாங்கம் அனுமதி பெற்று சிஸ்டமேட்டிக்காக எப்படி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்த வேண்டுமோ அது போன்று எல்லா வசதிகளோடு கூட எந்த வசதியும் குறைவில்லாமல் அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். இது இந்த கிரேட் மட்டும் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறோம்? இது எல்கேஜி, அதாவது லோவர் கிண்டர் கார்டன்ல இருந்து 10 வரைக்கும் அவர்கள், அதாவது ஒரு டியூஷன் சென்டருக்கு போகிற மாதிரி உங்களோட இடத்துல படித்து விட்டு போகிறார்கள். வா, அதை நீங்கள் இலவசமாக செய்கிறீர்களா? அது ஒரு சில இடத்துல அதாவது 25% இலவசமாக செய்கிறோம். மற்றவர்களுக்கு தமிழகத்தில் இருப்பது $100 வாங்குகிறோம் மாதத்திற்கு. $100 என்றால் $2 $2 20 பென்ஸ் ஆகும். அஸ்ஸாமில் இருப்பவர்களுக்கு 80 சென்ட்ஸ், $40 தான் வாங்குகிறோம் ஒரு மாதத்திற்கு. $40. மற்றவருடைய உதவி கொண்டு இவர்களுக்கு $40 எந்த ஸ்கூல் நடத்தவே முடியாது. குறைந்தது $400-500 ஒரு குழந்தைக்கு ஆகிறது. உபகரணங்களுடைய பெறுமதியே மிக அதிகமானது. ஆனால் கர்த்தர் வழி நடத்துகிறார். ஏனென்றால் எனக்கு நான் தெருவில் நிற்கும் போதே எத்தனையோ பேர்கள் உதவி செய்தார்கள். ஆமீன். மற்ற தெருவில் நிற்கிற பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். நல்லொரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், ஊழியத்தோடு மாத்திரமல்ல, அதே நேரத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விதத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் அதை அனுசரிக்கிறீர்கள் என்று என் இருதயத்தில் படுது. ஏனென்றால் கர்த்தர் அவருடைய 70% இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் அந்த மக்களுக்கூடாக இருந்தது. அந்த மக்களுடைய சுக துன்பங்கள், இன்பங்கள், அவருடைய நோய்கள், அவருடைய வருத்தங்கள், வியாதிகள் மாத்திரமல்ல, உயிரிழப்புகளை கூட அவர் அற்புதம் செய்து அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளை எழுப்பி கொடுத்தார், அந்த தாய்மாருக்கு, பெற்றோருக்கு. அது விதமாக இந்த இந்த பள்ளிக்கூடம் இந்த குழந்தைகளுக்கு படிப்பு வசதிகளை கொடுப்பதற்கு உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் அதை முன்னிலைப்படுத்தி நடத்தி வருகிறீர்கள். இதற்கு வேறு ஏதாவது காரணம் உண்டா? காரணம், இலவசமாக பெற்றேன், இலவசமாக கொடுக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை அவராக கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் நிச்சயம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உள்ளம், உடல், பொருள், ஆவியின் மூலமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெற வேண்டும். ஆமென். அதனாலே தான் அது மட்டுமல்ல, இந்த பள்ளிகள், இந்த ஆர்ஃபனேஜ் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு காரணம், இன்னும் 10 ஆண்டுகளிலே 12 ஆண்டுகளிலே இந்த பிள்ளைகளின் மூலமாக பல குடும்பங்கள் உயர்த்தப்படும். ஆமென். அதே போல இவர்கள் மத்தியில் விதைத்த விதைகள் என்றாவது ஒரு நாளைக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும். விதையை நாம் விதைக்க வேண்டும். நம்மளால் முடிந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். விளையச் செய்கிறவர், பலனை தருகிறவர் கர்த்தர். ஆமென். அதனால எந்த சமுதாயத்தினாலும் எந்த ஜாதியில் இப்பவே கிட்டத்தட்ட ஒரு 20 பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஆமென். ஆமென். ஒரு 2-3 டீச்சர்ஸ்கள் இந்து சமுதாயத்திலிருந்து வந்தவர்களும் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல அவுட்ரீச் ஊழியம் என்று கண்டிப்பாக இந்த அவுட்ரீச் ஊழியத்தை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஏனென்றால் உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வானொலியும் இதைத்தான் நாங்கள் செய்வதற்கு இந்த டொரண்டோவில் மிக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம், எடுத்த உடனே எந்தவித மினிஸ்ட்ரியும் இப்படிப்பட்ட
அதாவது அவுட்ரீச் ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்திருக்குமா? ஆரம்பத்தில் இது ஒரு கடினமான காரியம், என்றால் அதை நாங்கள் இப்பொழுது நாங்கள் உணர்கிறோம். மிக கஷ்டமாக இருக்கிறது. காரணம், அவுட்ரீச் ஊழியத்தை அவர்களுக்கு புரிய வைப்பது, இதன் மூலம் பிற மக்களுக்கு கர்த்தருடைய அவருடைய அன்பை, அவருடைய ரட்சிப்பை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவை குன்றிய நிலைமை இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா? அதை எப்படி நாங்கள் அதை சவாலாக வெல்ல முடியும் என்ற அந்த அந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். 3 விதமான எதிர்ப்புகள் நமக்கு வரும். ஒன்று உள்ளான எதிர்ப்பு. நம்மளோடு கூட இருப்பவர்களே நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்முடைய தரிசனம் அவர்களுக்கு புரியாது. தரிசனத்தை தனிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் தருகிறார். ஆமென். அது ஆண்டவரால் வந்தால் மற்றவர்களும் அதற்கு உதவி செய்கிறார்கள். அதனாலே உள்ளான எதிர்ப்புகளே பலர் நம்மளோடு கூட என்ன செய்ய மாட்டார்கள், இணைந்து வேலை செய்ய மாட்டார்கள். ஆனாலும் கூட தேவன் நம்மோடு கூட இருப்பார். எந்த தீர்க்கதரிசியும், ஏன் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டால் தனிமையில் தான் அவர் போராடினார். முதல்ல யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. தீர்க்கதரிசிகளை புரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் சொற்பம், கல்லெறிந்தார்கள் அவர்களை கூட. அதே நிலை நமக்கு ஏற்படும். அவர்களோடு ஒத்து போய்விட்டால் அதே மாதிரி பிரசங்கம் பண்ணால் எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கிராமங்களிலே சென்று மக்கள் மத்தியிலே சென்று நம்முடைய பணிகளை செய்யும்போது முதல்ல நம்மளை புரிந்து கொள்வர்கள் மிகவும் சொற்பம். புரிந்து கொள்ளாததுனாலே நமக்கு உதவி செய்வர்களும் மிகவும் குறைவு. ரெண்டாவது, நாம் புதிதாக ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ள மக்களிடத்திலிருந்தும் நமக்கு எதிர்ப்பு வரும். நிச்சயமாக. ஏன்னால் எங்களுக்கும் அந்த விதமான அந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது 2 இடத்துலையும் பயங்கரமான எதிர்ப்பு. ஏன் இந்துக்களே எங்களை எதிர்த்தார்கள். சில சமயங்களே நான் என் உயிருக்கு கூட பயந்து இருக்க வேண்டியதில்லை, ஒளிந்திருந்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏன்னால் நம்மோடு கூட தேவன் இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சூழ்நிலை புரிந்து நாம் ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அது 2வது இருக்கும். 3வது, ஆரம்பித்தபின் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தபின் பொறாமையின் ஆவியினையும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நமக்கு உதவி செய்யாதவர்கள் அதிகமாக நம்ம எதிர்ப்பார்கள். உதவி செய்வர்கள் அமைதியாக இருப்பார்கள். அவர்கள் நமக்காக ஒத்துழைத்து ஜெபிப்பார்கள். ஒரு காசு கூட கொடுக்காதவர்கள் தான் நமக்கு எதிர்த்து வேலை செய்வார்கள். காரணம் பொறாமை. அது நான் அடிக்கடி சொல்வேன், there is no medicine for jealous. பொறாமைக்கு எங்கேயுமே மருந்து கிடையவே கிடையாது. அது அவர்கள் கடைசியில் பொறாமைப்பட்டு அவர்களே அழிந்து போவார்கள். நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிர்த்து நிற்க முடியும்? ஏனென்றால் தேவன் சொல்வது, பயப்படாதே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். அதுக்கு அடுத்து தேவன், அது அடிக்கடி நான் சொல்வது, ஒரு தரிசனத்தை தேவன் தந்தால் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டியது தேவனுடைய பணி. If the Lord has given the vision, it is His mission to provide the needs. தரிசனத்தை தேவன் தந்தார் என்றால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பணி இயேசு கிறிஸ்துவின் பணி. நாம் ஒரு கருவி மட்டுமே. எப்படி இந்த ஸ்டுடியோவில் எல்லா கருவிகளையும் வைத்திருக்கிறோமோ அதுபோல நான் ஒரு கருவி, பயன்படுத்தக்கூடிய கருவி. பயன்படுத்த முடியாமல் போய்விட்டதென்றால் அது யூஸ்லெஸ் கருவி. அதனாலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருந்து விட்டோம் என்றால் தேவன் நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார், பயன்படுத்தி கொண்டே இருப்பார். ஒருவரும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. எலிசா, எலியா, எரேமியா, ஏசாயா, எந்த தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டாலும், கடைசியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டாலும் கூட இருந்தவர்களே என்ன செய்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், ஓடி போனார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, விட்டுவிடவில்லை. அவர் விடாதனாலே சிலுவையின் மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து அந்த மரணத்தினாலே உலகத்தை வென்று வெற்றி சிறந்தார். உயிர்த்தெழுதல் நமக்கு இன்றும் அது வெற்றி சின்னமாக இருக்கிறது. ஆமென். அதாவது நீங்கள் சொல்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தும் கூட கர்த்தர் உங்களோடு துணை இருந்தபடியால், கைவிடாத தேவன் துணை இருந்தபடியால் நீங்கள் அதை சளைக்காதபடிக்கு, துவண்டு போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு உங்கள் தரிசனத்திலே நீங்கள் உறுதியாக இருந்து நீங்கள் இப்பொழுது ஒரு வெற்றியான பாதைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்கள். காரணம் அது தேவனுடைய கிருபை. ஆமென். வேறு ஒன்றும் இல்லை, நம்மளாலும் முடியாது. தேவனுடைய கிருபை. தனித்து விடப்பட்டாலும் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். அவர் நம்மோடு கூட இருப்பதனாலே, அவருடைய கிருபை நம்மை தாங்குவதனாலே நிச்சயமாய் அவர் நம்மை உபயோகப்படுத்துவார், கடைசி வரைக்கும் உபயோகப்படுத்துவார்.
நீங்கள் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறபடியால் நீங்கள் அதாவது உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து உங்களை அழைத்து நீங்கள் அவர் பணியை நீங்கள் செய்ய புறப்பட்ட போது உங்களுடைய குடும்ப அங்கத்தினர் அல்லது உங்களுடைய உறவுகள் அல்லது உங்களுடைய சமுதாய பேக்ரவுண்ட் எந்த விதமான ஒரு ஃபீட்பேக்கை உங்களுக்கு தந்தது? குடும்பம் என்று சொல்லும்போது அவர்கள் ஆரம்பத்திலே புரிந்து கொள்ளவில்லை, சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை. குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் வீட்டை விட்டு துரத்தினார்கள். சமுதாயம் வித்தியாசமாக பேசியது, காரி துப்பியது. சில சமயங்களே சாப்பாட்டில் எப்படியாவது விசத்து வைத்து கொடுத்து விடலாம் என்று முயற்சி செய்தது உண்டு. இன்றும் பல சமுதாயத்தில் உள்ள பல குழுக்கள் பல சமயங்களிலே நம்மோடு கூட போராடியது. ஆனால் என்னுடைய ஒரு ஆழமான விசுவாசம், தேவனுடைய சித்தம் இருக்கும் வரைக்கும் அவர் நம்மை நிச்சயமாக உயிரோடு வைத்திருப்பார். ஒருவரும் நம்ம என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வரைக்கும் தேவன் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். என்னுடைய சரீரத்தில் கூட 2 முறை ஆப்ரேஷன் நடந்தது. கடைசி நிமிஷத்திலே எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடக்கும்போது கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் 2 ஆர்டரி 90% பிளாக் ஆகிருந்தது, 94%. ரெண்டாவது ஒரு ஆக்சிடென்ட்ல பயங்கரமாக தூக்கி போட்டு காலில் ஆப்ரேஷன் ஆகி 5 மாதம் நான் பெட்டில் இருந்தேன். அந்த சமயத்தில் கூட நான் அடிபட்டு சாக வேண்டியது இருந்திருந்தால் ஒரு பஸ் நேரே வந்து என் மீது ஏறி சென்றிருந்தால் நான், அல்லது ஒரு வேனோ அல்லது ஒரு காரோ ஏறி இருந்தாலும் கூட நான் இறந்திருப்பேன். ஆனால் தேவனுடைய திட்டம் நான் தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓட வேண்டும் என்பது. அது வரைக்கும் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது. அதனாலே ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, மனிதனாலும் சரி, சமுதாயமானாலும் சரி, யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது. இரண்டாவது காரியம் நான் நினைப்பது, கர்த்தர் கொடுத்த உயிர் அவர் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இன்று செத்தாலும் பரவாயில்லை, நாளை செத்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவருடைய திட்டம் நிறைவேறு வரைக்கும் நம்மளை சாக விட மாட்டோம். அதனால சாகுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக அது உங்களுடைய இருதயத்தில் இருந்திருக்கும். காரணம், நீங்கள் பணி புரிந்த அல்லது இப்பொழுது பணி புரிந்து கொண்டிருக்கின்ற இடங்கள் அப்படிப்பட்ட. நான் வட இந்தியாவில் இருக்கும்போது எத்தனையோ முறைகள் ஆபத்து வந்தது, பயங்கரமான ஆபத்துக்கள். துப்பாக்கி முனையில் கூட நான் நின்றிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. எனக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்தை முழுதுமாக விசுவாசிக்கும் யாருக்கும் அவருடைய கரம் கூட இருக்கும். அது சந்தேகமே இல்லை. என்னை விட வல்லமையான சாட்சி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை நான் எப்பொழுதும் ஆராய்ந்ததுனாலே. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்காக பணி செய்த அநேகருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கை அதிகமாக தொட்டது. அநேகருடைய வாழ்க்கை சரித்திரம் சரியான ஒரு இடத்துல நீங்கள் டச் பண்ணிக்கிறீர்கள். காரணம் என்னென்றால், இன்றைக்கு அநேக மக்கள், அநேக கிறிஸ்தவ சமுதாயங்கள், அமைப்புகள் அல்லது ஊழியர்கள் கூட மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரு ஸ்டேஜோட மாத்திரம் நிற்கிது. ஆனால் இந்த 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்பதாக மார்ட்டின் லூதர் எடுத்து வந்த அந்த சமுதாய புரட்சி, அதில் மாவீரர்கள், இரத்த சாட்சியாக மரணித்தவர்கள் அநேகம் உண்டு. கிறிஸ்தவம் அங்கு மீண்டுமாக எழுப்பப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்கள் பெரிதாக எடுத்தார்கள். கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் பைபிள் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் நடந்த ஒரு சாட்சிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாட்சிகளுடைய சரித்திரங்களை இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ அமைப்புகள் அல்லது கிறிஸ்தவ ஊழியர்கள் என்று தமிழில், ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் அநேக கிறிஸ்தவ மக்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. கற்றுக் கொடுக்காதால் அந்த மக்கள் தாங்கள் ஒரு 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 அதாவது சீர்திருத்தவாத வீரர்கள் என்ற அந்த உணர்வு அற்றுப்போய் அவர்கள் படிப்படியாக மதம் என்ற அந்த ஒரு கட்டுக்கோப்புகள் வந்து கொண்டிருக்கிற நிலைமையில் நீங்கள் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னை உற்சாகப்படுத்துது. காரணம், இந்த வானொலியை நாங்கள் கொண்டு நடத்துறதுக்கு வேதத்தோடு, இந்த வேதத்துக்காக மரித்தவர்கள், இரத்த சாட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்று நான் ஆராய்ந்து படிக்கிறதால இன்னும் கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் சுமந்து சொல்ல வேண்டும் என்ற அந்த உத்வேகம், உற்சாகம் வருகிறது. அதை நாங்கள் இந்த வானொலியில் அநேக மக்களுக்கு சொல்லி அவர்களை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது ஒரு கடினமான காரியம். உங்களுடைய அனுபவங்களில் இதை நீங்கள் வெளியில் சொல்லும்போது ஏற்பட்ட அனுபவங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த ஒரு எட்ஜில் நாங்கள் இருக்கிறோம்.
மக்கள் இன்றும் கூட ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதாரணமாக கிறிஸ்தவ அதாவது கத்தோலிக்க மதத்திலிருந்து வந்தவர்களுக்கு கூட, ஈவன் இந்து சமயத்திலிருந்து வந்தவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளுடைய சரித்திரம் தெரியாமல் இருக்கிறது இது ஒரு காரணமாக இருக்கிறது. அவர்கள் இயேசுவினுடைய வீரர்கள், அவர்கள் ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு போராளிகள் என்ற அந்த நினைப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவே ஒரு இரத்த சாட்சியானவர். ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையிலே அவரை தொடர்ந்தவர்கள் ஸ்தேவானை எடுத்துக்கொண்டாலும், பேதுருவை எடுத்துக்கொண்டாலும், ஏன் இந்தியாவுக்கு வந்த தோமாவை எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் இரத்த சாட்சிகள். அதன் பின்னாக வந்த அநேகர் உண்டு. அதில் ஒரு சிலர் எனக்கு அதிகமாக ஆழமாக தொட்டவர்களை நான் சொல்கிறேன். சாது சுந்தர் சிங், இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர். அவர் கடைசியில் எப்படி மரித்தார் என்று கூட அவருக்கு யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது, கர்த்தார் சிங் என்ற ஒரு பஞ்சாபி எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அவர் எவ்வளோ பயங்கரமான கொடுமையிலே அவர் செத்தார் என்று சொல்லி அது ஒரு இரத்த சாட்சி. அதன் பின்னாக எனக்கு அதிகமாக உற்சாகப்பட்டது ஏமி கார்மைக்கேல் அம்மையார். அவங்கள் கடைசி வரைக்கும் தன்னுடைய நாட்டிற்கு போகாமல் 18 ஆண்டுகள் வியாதியிலே படுத்த படுக்கையிலே இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மறுதளித்தது கிடையாது. அந்த நாட்கள் எழுதின முள்ளில் ரோஜா ஒரு புஸ்தகம் இன்றும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதன் பின்னாக ஜார்ஜ் முல்லர் என்ற ஒருவர் இங்கிலாந்து தேசத்திலே அனாதை இல்லம் நடத்தினவர். விசுவாசத்தின் சின்னம், எப்படி ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு விசுவாசத்திலே அவர் உணவுகளை கொடுத்தார் என்பது அது ஒன்று. ஹென்றி மார்டின் 33வது வயசிலே லெட் மீ பேர்ன் அவுட் ஃபார் கிரைஸ்ட், அவருடைய தீம் அதான், லெட் மீ பேர்ன் அவுட் ஃபார் கிரைஸ்ட். ஒரு 33 வயசிலே இயேசு கிறிஸ்து போல் இளம் வயதிலே இறந்தார். அவர்தான் உருது வேதாகமத்தை மொழிபெயர்ப்பது, பார்சி வேதாகமத்தை மொழிபெயர்த்ததிலே மிகவும் முக்கியமானவர். இப்படி ஒரு சிலர் என்னை அதிகமாக அவர்களுடைய சரித்திரத்தை வாசித்ததினாலே அதிகமாக அவருடைய வாழ்க்கை சரித்திரம் என்னை பாதித்தது. அவர்கள் தேவனை நம்பினது மட்டுமல்ல, தேவனுக்காக பல காரியங்களை சாதித்தார்கள். நாமும் தேவனை நம்பினது மட்டுமல்ல, நமக்காக வாழக்கூடாது. அதுக்காக நாம் மொத்தமே வாழாமல் இருந்துடவும் முடியாது. நமக்காக we may not be fully selfless. நாம் முழுதுமாக நமக்காக வாழாமல் இருக்க முடியாது. அதே சமயத்திலே நமக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னபடி இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுக்க வேண்டும். அதனாலே ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஊழியக்காரர்கள், எனக்கு அதிகமாக டச் பண்ண ஊழியக்காரர்கள், அவர்களுக்காக வாழ்ந்தது மட்டுமல்ல, அவருடைய குடும்பங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்கள். அதே போல இந்த மாடர்ன் மிஷன் ஃபாதர் வில்லியம் கேரி, அவர் இந்தியாவுக்கு வந்த சமயத்திலே யாருமே உதவி செய்யவில்லை. அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் போது கூட தன்னுடைய சக ஊழியர்கள் சொன்னதினாலே இங்கிலாந்து தேசத்திலே அவருடைய உதவி நிறுத்திவிட்டார்கள். ஆனாலும் விடவில்லை. அவர் தானாக ஒரு சணல் மில் ஃபேக்டரியிலே வேலை செய்து காசை சம்பாதித்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் இந்தியாவிலே. தன்னுடைய சொந்த ஜனங்கள், பிரிட்டிஷ் ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மற்ற ஜனங்களிடத்திலே சென்று, டேனிஷ் பகுதியிலே சென்று, கல்கட்டா பக்கத்திலே செராம்பூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கு சென்றார். சில சமயங்களில் தம்முடைய சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் திறந்த வாசலை எங்கேயாவது தருவார். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு கதவு அடைத்தாலும் சில சமயங்களில் ஆண்டவர் நூற்றுக்கணக்கான கதவுகளை திறந்து விடுவார். அதில் எந்த கதவுல நாம் செல்ல வேண்டும் என்று குழப்பம் வந்துவிடும். அதுதான் ஒரு நண்பர் எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். சில சமயங்களில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நம்மளை வெறுமையாக்க அனுமதித்து, வெறுமையாக்க மாட்டார், வெறுமையாக்க அனுமதித்து, பரிசோதிக்க அனுமதித்து, விசுவாசத்திலே உறுதியாக நிற்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் போதும், என்னால் தாங்க முடியாது, நிறுத்திவிடும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சூழ்நிலை உருவாகிவிடும் என்று சொன்னார். அது என்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லி ஒரு 30 ஆண்டுகள் இருக்கும். அது இன்று வரை எனக்கு அது உதவியாக இருக்கிறது. ஆண்டவர் சில சமயங்களில் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்திற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா என்பதற்கு பரீட்சைக்கு அனுமதிக்கிறார்.
தேவன் யாரையும் சோதிப்பதில்லை, பரீட்சை பண்ணுவதும் இல்லை, பரீட்சைக்கு அனுமதிக்கிறார். எப்படி ஒரு மாணாக்கரை நாம் பரீட்சையை வைத்து அவருடைய ஸ்டாண்டர்டை அல்லது அவருடைய தகுதியை நிர்ணயிக்கிறோமோ, அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பரீட்சையை அனுமதித்து, சோதனை அனுமதித்து, விசுவாசத்தின் அந்த தகுதி நமக்கு எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி பரிசோதனைக்கு அனுமதித்த பின்னாக ஆசீர்வதிக்கும் போது அது அபரீதமாக இருக்கிறது. அதன் பின்னர் தான் நம்மளால தாங்க முடியவில்லை, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் போதும், இது மற்றவர்களுக்கு அனுப்பிவிடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதை நம்மளே வாங்கி கொண்டிருக்க கூடாது. அதனால தான் நான் இந்த சமயத்திலே ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லா காரியங்களும் மட்டுமல்ல, கடைசியாக இருக்கும்போது என்னுடைய உடலின் உறுப்புகள், என் உடலே மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று முடிவு எடுத்திருக்கிறேன். ஆமென், ஆமென். உண்மையில் உங்களுடைய பேச்சுகள் இன்னும் எங்களை உற்சாகப்படுத்துறது. எனக்கு ஒரு கேள்வி, அருமையான ஊழியர்களே, என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு உள்ள மக்களோடு அதை கேட்டு தெளிவு பண்ணுறது எனக்கு அது மிக நலமானது ஒன்று. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வானொலி ஊழியம் ஆரம்பித்த ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு இந்த வானொலி ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக பல பாடுகள் மத்தியில் ஆரம்பித்தோம். ஆனாலும் இப்பொழுது கூட நான் தனியாக வேதத்தை படிக்கிற நேரத்தில் கூட இதே விதமாக முற்போக்கான சீர்திருத்த சிந்தனையான சில காரியங்கள் என்னோடு இடைப்படும். நான் என்னையே கேட்டுக்கொள்வேன், ஏன் நான் இப்படி சிந்திக்கிறேன் என்று. மற்றவர்கள் இதை நினைக்காத ஒன்ற காரியத்தை நான் சிந்திப்பதால் நான் ஐ எம் ராங்காக சிந்திக்கிறேனா? ஏன் மற்றவர்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் எங்களுக்கு இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் அநேக மக்கள் செய்யாத ஒரு காரியத்தை ஏன் நான் செய்ய தூண்டும்படியாக நான் சிந்திக்கிறேன்? இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள் போல ஏன் என்னை நடத்தும்படியாக என்ற சிந்தனைகள் வருகின்றன? ஏன் இந்த வயதில் கூட ஒரு புரட்சிகரமான சிந்தனை வேதாமத்தை எடுத்து செல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணும்படியாக ஏன் என்னோடு இந்த சிந்தனை வருதுன்று அடிக்கடி நான் வேலை ஸ்தலத்தில் நினைப்பதுண்டு. எனக்கு ஒரு கேள்விக்குறியாமல் இருக்கும். என்னால் எங்களுக்கு ஒரு சில ஊழியர்களை தவிர அநேக ஊழியர்கள் இதுக்கு ஏற்ற விதத்தில் ஒத்தியாசான வார்த்தையில் சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அதால் வேதம் மாத்திரம்தான் பேசுகிறது. அது என்னுடைய சிந்தனைகளை வரும்போது அடிக்கடி இந்த கேள்வி என்னிடம் வருது, ஏன் நான் வித்தியாசமான முறையில் மற்றவர்கள் சிந்திக்காத முறையில் வேறுபட்ட விதமாக ஏன் இந்த சிந்தனை வருகிறது என்று அடிக்கடி கேள்விப்படுண்டு. அது என்னத்தை எனக்கு அது உணர்த்துகிறது என்று நீங்கள் கூற முடியுமா? நிச்சயமாக வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. மனிதர்கள் மாறலாம், ஆனால் என் ஆண்டவரின் வார்த்தைகள் மாறாது. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அதை ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்த நிலைப்படுத்த பலரை ஆண்டவர் எழுப்புகிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லாரும் நம்முடைய தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்வேன், நான் செய்த பணியை நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செய்த பணியை நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு வானொலி நிலையத்தை நடத்த முடியாது. அது என்னுடைய பணி அல்ல, தேவன். ஆகவே தேவனுடைய தரிசனத்தை வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஆனால் ஆதி நாட்களிலிருந்து இன்று வரை எடுத்தால் வசனத்தை தெளிவாக சொன்னவர்கள் யாரும் அவர்கள் அதிகமான உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு இருந்தது கிடையாது. தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து வசனத்தை சொன்னதுனாலே தானே அவருக்கு பிரச்சனை. சாத்தானுக்கே பிரச்சனை வசனத்தை சொன்னதுனாலே தானே. அப்போதானே அவன் ஓடி போனான். ஆனால் வசனத்தை சொல்லும் போது நமக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் இன்று இல்லாவிட்டால் இன்னொரு நாளிலே நிச்சயமாக மற்றவர்கள் நம்மை நினைத்து பார்ப்பார்கள். இந்த சூழ்நிலையிலும் அவன் வசனத்திற்கு நின்றானே. சில சமயங்களில் நாம் உயிரோடு இருக்கும்போது நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலுவைக்கு பின், உயிருக்கு பின் தான் நம்ம என்ன செய்வார்கள், புரிந்து கொள்வார்கள். தேவனுடைய வசனத்தை பயன்படுத்துவதற்கு நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவார் என்றால் நாம் மனிதர்களை நம்பி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நம்மை பயன்படுத்துவார், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களுக்கு மட்டுமல்ல யாருக்கானாலும் நான் சொல்லிக்கொள்வேன், நமக்காக நம்முடைய மகிமைக்காக நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்காது.
ஆனால் தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய வசனத்திற்காக வாழும்போது தனிமையிலும் இனிமை இருக்கிறது. நம்மோடு கூட தேவன் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் எத்தனையோ கோடி பேர் இருப்பது போல நிச்சயமாய் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். வசனத்தை விட்டு விடாதீர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், தேவனை பிடிக்க வேண்டுமென்றால் வசனத்தை பிடித்துக்கொள், வசனம் ஒன்னை பிடித்துக்கொள்ளும். அதனாலே தனிமையில் இருப்பதுதான் பலருடைய அனுபவங்கள். வசனத்தை சொன்ன பலர் தனிமையில தான் இருந்தார்கள். ஏன் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் யாரை எடுத்தாலும் கூட வசனத்தை சொன்னவர்கள் பூரா தனிமையில் தான் இருந்தார்கள். ஆனால் இன்று நினைத்து பார்க்கவில்லையா? அன்று இந்த நான் சொன்ன அநேகர் பயோகிராஃபி அல்லது வாழ்க்கை சரித்திரத்தை படைத்தவர்கள் தேவனுடைய வசனத்தை சொல்லும்போது கல்லெறியவில்லையா? அவர்கள் 1000 பேரோட கூட இருந்தார்கள். ஸ்தேவான் தனிமையில் இல்லையா? ஜார்ஜ் முல்லர் தனிமையில் இல்லையா? எத்தனையோ பேர்கள் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்த நேரங்களிலே வசனத்தை நம்பினாலே சாப்பாடு வந்தது. ஏன் அந்த நாட்களில் இங்கிலாந்து தேசத்தில் கூட அவர் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஆகவே வசனத்தை, தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லும் போது அநேகருக்கு அது பிடிக்காது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கற்குள்ள பட்டயம். பட்டயத்தால் வெட்டும் போது எவனாவது உங்களுக்கு ஒத்துழைப்பானா? ஏனென்றால் அது உள்ளத்தை பாய்கிறது. உள்ளத்தில் பாயும் போது மாற வேண்டும். அநேகருக்கு அது மாற இஷ்டமில்லை. அதனால இது ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள் நம்மை. ஆனால் எப்படியாவது வசனம் என்ன செய்யும்? ஏன் நான் மாறவில்லையா? ஒரே ஒரு வசனம், அவர் கொடுத்தது வேதத்தை, ஆனால் வாசித்தது ஒரு வசனத்தை. தேவன் என்னை மாற்றவில்லையா? எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தை படிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் நிச்சயமாய் தேவனுக்குள் வருவான். ஆனால் நம்முடைய பணி தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். Keep on doing it. Never cease to do this. விளைய செய்கிறவர் கர்த்தர். அருமையான நல்ல தகவலை சொல்லி உற்சாகப்படுத்தி, உங்கள் சாட்சிகளை சொல்லி வேத வசனங்களுக்கூடாக எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். மிக நன்றி பாஸ்டர் ஐயா. நீங்கள் அடிக்கடி வருவதாக அறிந்தேன். அடுத்த முறை கூட நீங்கள் வரும்போது இந்த கலையத்துக்கு வாங்க. அது மாத்திரமில்லை, நீங்கள் அங்கங்கே என்ன பணிகள் செய்கிறீர்கள். தமிழ்நாட்டில் எங்களுக்கு இப்பொழுது சிறிய ஸ்டூடியோ ஒன்றை நாங்கள் மெல்ல மெல்லாக ஆரம்பித்திருக்கிறோம். அநேக இருண்ட இடங்கள் இருக்கின்றன. வெளிச்சமான பிள்ளைகளை கொண்டு அங்கு அநேக ஊழியங்களை செய்ய கத்திரங்களை அழைத்திருக்கிறார். எங்களுக்கு ஆவிக்குரிய உதவிகள் அங்கு தேவை. நிச்சயமாய் செய்வோம். உங்களுடைய விவரங்களை பின்பதாக எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். எங்களுக்கு இப்போ இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் இருக்கிறபடியால் தூரம் எங்களுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. அதன்படியால் நீங்கள் இந்த தொழில்நுட்ப கூடாக கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய ராஜ்யத்தை வெகு வேகமாக கட்ட முடியும் என்பதில் அசையாத நம்பிக்கை இருக்கு. அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். எங்களுக்கு நீங்கள் போன பின்பதாக எங்களோட தொடர்பு கொண்டு என்னென்ன வழிகளில் அதாவது அவுட்ரீச் பிற மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை எந்த வழியில கொண்டு செல்லலாம் என்ற நல்ல ஆலோசனையை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன் ஆமேன். இந்து மக்கள் மத்தியில், இஸ்லாமிய மக்கள் மத்தியில் மற்றும் அதாவது கத்தோலிக்க மக்கள் மத்தியில் நிச்சயமாக கொண்டு போகணும். அதுக்காக கொடுக்குற எந்த விலையை ஒரு கூட்ட ஜனம் எங்களோட இருக்கிறத கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட், ஆவிக்குரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. பணம் அங்கு முக்கியமாக நாங்கள் பார்ப்பதில்லை. எங்களுக்கு ஆவிக்குரிய உதவிகள், உங்களை போல ஆழமான அனுபவம் மிக்க ஊழியர்கள் எங்களுக்கு தேவை. அதை உங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். தொடர்ந்து நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதுக்கு முன்பதாக நேயர்கள் இப்பொழுது உங்களுக்கு 10 நிமிடம் உங்களுக்கு தருகின்றோம். நீங்கள் அழையுங்கள். அவரோடு பேச விரும்பினால், அதாவது ஜோன் அபுபக்கர் ஐயா அவரோடு நீங்கள் பேச விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 456-253-0087 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைக்கலாம். அல்லது ஸ்கைப் ஐடி வேவ்ஸ் ஆஃப் பவர் என்ற ஸ்கைப் ஐடியில் நீங்கள் கலையத்துக்களை நீங்கள் வரலாம் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு, நாங்கள் இந்த நேரத்தில் இன்றைய நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லக்கூடும்? கடைசி காலமாக இருக்கிறது. 3 காரியங்கள். நம்பர் 1, இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ நண்பர்களோ நண்பிகளோ நம்மை புரிந்து கொள்ள முடியாது.
ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை புரிந்து கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய எல்லா தேவைகளையும் மீன்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல், மெட்டீரியல், எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல், சைக்காலஜிக்கல் எல்லா தேவைகளையும் புரியக்கூடியவர் ஒரே ஒருவர். ஆமென். ஏன்னா இந்த நாட்களிலே நமக்கு தேவையானது சைக்காலஜிக்கல் நீட். அதை புரியக்கூடிய தரக்கூடிய ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில தொட்ட 2 காரியம், அன்பு, அடுத்து மன்னிப்பு. மூன்றாவது, நான் இப்போது ஆண்டவருடைய கிருபையினாலே புரிந்து கொண்டது சமாதானம். அன்பு, மன்னிப்பு, சமாதானம். இந்த 3 எல்லாருக்கும் தேவை. அதை கொடுக்கக்கூடியவரும் இயேசு கிறிஸ்து ஒருவர். ஆமென். வேறு யாரும் இல்லை. மூன்றாவது, இன்று அநேகர் வேதத்தை மறந்து விட்டார்கள். வேதத்தை தொடர்ந்து படிக்கும்போது அன்றென்றுக்குள்ள அப்பம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேதத்தின் மூலமாக கிடைக்கிறது. வேதத்தை வாசித்தால் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய எல்லா வழிகளும் அதிலிருந்து கிடைக்கிறது. மனிதனிடத்தில் போக வேண்டிய காரியம் இல்லை. ஏனென்றால் இந்த நாட்களிலே வேதத்தையும் படிக்காமல் ஜெபிக்காமல் யாராவது ஒரு ஊழியக்காரருக்கு பணத்தை அனுப்பிவிட்டால் அவர் செய்வார் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பசிக்கும் போது நாம் தான் சாப்பிட வேண்டும், இன்னொருத்தர் சாப்பிட முடியாது. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உதவி வேண்டும் என்றால் நான் தான் வேதத்தை வாசிக்க வேண்டும், நான் தான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். காசை கொடுத்து விட்டு இன்னொருத்தரை ருசித்து பார்க்க நாம் சொல்ல மாட்டோம். நாம தான் ருசித்து பார்க்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும்போது, அனுதினமும் வாசிக்கும்போது, நிறைய வசனத்தை வாசிக்காவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வசனத்தையாவது தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்காக, கண்ண மூடி வேதத்தை திறப்பதில்லை, சிஸ்டமேட்டிக்காக வாசிக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மோடு இன்றும் பேசுகிறார். வேதத்தின் வசனம் ஆவியினால் அருளப்பட்டது. ஆவியானவர் இன்றும் அசைவாடுகிறார். இன்னொரு ஊழியக்காரனுக்கு மத்தியில் மட்டும் அசைவாடுவர் அல்ல, என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அசைவாடுபவர். அதனால வேதத்தை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. வேதத்தின் வசனங்கள் நம்மை நிச்சயமாக உற்சாகப்படுத்தும். இந்த 3 காரியங்கள் தான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஆமென். நமது நேயர்களுக்கு நீங்கள் எடுத்து வந்தது இந்த 3 காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள். நீங்கள் குறிப்பிட்ட விதமாக வேதாமத்தை நாங்கள் அனுதினம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம். வணக்கம் சோதரன் ஐயா, மகேந்திரன் ஐயா, பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். போதகரோடு பேச விரும்புறீங்களா? பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஜோன் அபூபக்கர் அவர்களே. உங்களுடைய கூறிய வார்த்தைகள், ரசிக்கப்பட்ட விதங்கள் சகலவற்றையும் நான் கேட்டுக்கொண்டேன். ரொம்ப நன்றி. ஒரு கேள்வி உடன் கேட்க ஆசைப்படுகிறேன். கேளுங்கள். அன்பு மன்னிப்பு கிடைத்தவுடன் வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் என்றால் இந்த இஸ்லாமிய சமயத்துல அன்பு மன்னிப்பு இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, பொறாமைக்கு மருந்து இல்லை என்று சொன்னீங்க. ஜெபத்தின் மூலம் அந்த பொறாமையை வெளிக்காட்ட முடியுமா? 3வது, இந்த முள்ளின் ரோஜா நீங்க எழுதின புஸ்தகத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன், எடுக்க முடியுமா? அந்த 3 கேள்வியை தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அன்பு மன்னிப்பு, இறைவன் அல்லாஹ் அன்புள்ளவர் என்பதை எந்த ஒரு முஸ்லீமும் சரியாக சொல்ல முடியாது. காரணம், அல்லாஹ் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் அவர் செய்வார். மன்னிப்பு, அல்லாஹ் விரும்பினால் மட்டுமே மன்னிக்க முடியும். யாருக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி நாமும் தீர்மானம் பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாருக்கும் மன்னிப்பும் அந்த அன்பும் கிடைக்கிறது. 2வது காரியம் என்ன சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்கள் ப்ளீஸ். பொறாமைக்கு மருந்து இல்லை என்று. நிச்சயம், பொறாமைக்கு மருந்து கிடையாது. நம்மை பற்றி பொறாமைப்படுபவர்களுக்கு மருந்து நாம் கொடுக்க முடியாது, சரிதானா? ஆனால் நாம் பொறாமைப்படக்கூடாது மற்றவர்களை பார்த்து. ஆமென். மூன்றாவது, அந்த புஸ்தகம் பல ஆண்டுகளுக்கு முன்னாக வெளிவந்தது. நான் தேடி பார்க்கிறேன், கிடைத்தால் ஐயாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஐயா, அந்த முள்ளில் ரோஜா யார் எழுதுனது? ஏமி கார்மைக்கேல் அம்மையார். 18 ஆண்டுகள் வியாதி படுக்கையில் இருக்கும்போது எழுதின புஸ்தகம். எனக்கும் அது பிரயோஜனமா இருந்தது. உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா? பதில் கிடைத்து விட்டது. நன்றி. கற்றுக்கொண்டீர்கள் என்பது உங்களுடைய வார்த்தையின் கூட. நான் கற்றுக்கொள்ளவில்லை, தேவன் எனக்கு படித்து கொடுத்திருக்கிறார். நன்றி. நன்றி. நன்றி.
ஆமாம், அருமையான பதிலை கொடுத்தீர்கள். எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, நீங்கள் இப்பொழுது தற்போது என்ன ஊழியங்களில் நீங்கள், அதாவது தற்போது அல்லது எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கு எதுவாக இருக்கிறது? உங்களோட தற்போது எங்களுடைய ஊழியங்கள், நான் ஏற்கனவே சொன்னபடி என்னுடைய மெயின் ஊழியம் தேவனுடைய வார்த்தையை விதைப்பது. அதன் பின்னாக அதன் மூலம் மற்ற ஊழியர்கள் மூலமாக நாங்கள் பணி செய்து, எங்களுடைய ஊழியர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் கிராமங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, பயிற்சி கொடுக்கிறோம். இந்த விதமான பணி செய்பவர்களுக்கு சர்ச் பிளான்டிங் அல்லது சுவிசேஷத்தை எப்படி அறிவிப்பது என்பதை பயிற்சி கொடுக்கிறோம். பல இடங்களிலே சென்று பல வருடங்களாக இது செய்து கொண்டிருக்கிறோம். நான்காவது, நம்பிக்கை இல்லம் என்று ஒரு இல்லம் இருக்கிறது. விசுவாசத்தினாலே துரத்தப்பட்டவர்களுக்கு எங்கே இருக்கிறது? வேலூரில் இருக்கிறது. அவர்கள் ஒரு சில நாட்கள் அங்கே வந்து தங்கியிருக்கும் போது நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை அல்லது திருமண வாழ்க்கையை மற்ற காரியங்களை மற்ற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளின் உதவி கொண்டு அவர்களுக்கு செய்கிறோம். கிட்டத்தட்ட 19 கல்யாணங்கள் இந்து முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து வந்தவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து நடத்தி வைத்திருக்கிறோம். சிலருக்கு நாங்களே பெற்றோர்களாக இருந்து, சிலருக்கு நாங்களே மாமனார் மாமியாராக இருந்து நடத்தி வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்லுவதில்லை. இது இந்த கேள்வி வந்ததுனாலே சொல்லுகிறேன். ஏனென்றால் இதெல்லாம் நாம் வெளியே சொல்லவும் கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நாம் சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக. அடுத்து நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த பள்ளி, அடுத்து வந்து இந்த ஆர்ஃபனேஜ் மூலமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எதிர்கால தரிசனம் ஒரு பெரிய தரிசனம். என்ன தரிசனம் என்றால், இன்று இந்தியாவிலே ஒரு பகுதியினர் வேகமாக வளர்ந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 400 மில்லியன் பீப்புள் இன்றும் பிலோ பாவர்ட்டி லெவலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேகமாக வளர்ந்து போகிறவர்கள் பணம் இருக்கிறவர்களுடைய தங்களுடைய பெற்றோர்களை கிராமத்தில் விட்டு, அதாவது வேகமாக பொருளாதாரத்தில் வளர்ந்து கொள்கிறவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வளருபவர்கள். ஆனால் அதே சமயத்தில் 1/3 population is living below poverty level in India. Almost about 400 million. That government knows, everybody knows. அது வந்து ஓப்பன் சீக்ரெட். அதே சமயத்திலே இவர்கள் வேகமாக பொருளாதாரத்திலே வளரக்கூடியவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை கிராமங்களிலே அனாதையாக விட்டு கொண்டு கூட சென்று விடுகிறார்கள். காரணம், அவர்கள் சிட்டிலேயோ அல்லது அமெரிக்காவிலேயோ மற்ற இடங்களே செல்லும் போது அவர்கள் பெற்றோர்களை பற்றி நினைப்பதே இல்லை. ஆகவே இந்திய தேசத்திலே இப்பொழுது வயதானவர்களின் ஜனத்தொகை பெருகிக்கொண்டே வருகிறது. உதவியற்ற சூழ்நிலையில் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம் 2 ஆண்டுகளாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு சரீர பிரகாரமான உதவி மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான உதவி மட்டுமல்ல, அவருடைய இமோஷனல் உணர்ச்சியான உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சவுத் ஏசியாவிலே, தென் ஆசியாவிலே இன்னும் நாம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அல்லது நெருங்கிய உறவினர்கள் முறையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தனிமையிலே ஒருவன் அங்கே வாழ்வது மிக கஷ்டமான காரியம். அப்படிங்கும்போது இந்த வயதானவர்களுக்கு தேவை அவருடைய ஃபீலிங்கை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். தன்னுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் விட்டு போகும்போது அவர்களுக்கு தேவை பேரப்பிள்ளைகள். அதனாலே ஒரு சீனியர் ஹோம் ஆரம்பித்து அதிலே ஒரு ஆர்ஃபனேஜும் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் ஆவிக்குரிய சரீர சாப்பாடையும் கொடுத்து விட்டு we have to meet their emotional need. இந்த பெரியவர்கள் அந்த அனாதை சின்ன பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளாக தத்தெடுக்கிறார்கள். இந்த பேரப்பிள்ளைகள் பெரியவர்களை தன்னுடைய தாத்தா பாட்டியாக தத்தெடுக்கிறார்கள். அப்பொழுது ஒருவருக்கொருவர் உறவினர்களாக மாறுகிறார்கள். இவர்களை கவனிப்பதற்கு ஒரு நர்சிங் ஸ்கூல் ஆரம்பிப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால 4 ஏக்கர் நிலமும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இனி கட்டடத்தை கட்டி நாம் என்ன தமிழ்நாட்டிலே வேலூர் பக்கத்திலே 4 ஏக்கர் நிலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே பயங்கரமான விலை இன்று. அதனால தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். ஆமேன், ஆமேன். மிக அற்புதமான ஊழியம் உங்களோட ஊழியம். அது மாத்திரமேலே நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் அநேக ஊழியர்களுக்கு சர்ச் பிளான்டிங், சபை கட்டுதலுக்கு உற்சாகப்படுத்துகிறீர்கள். அது மாத்திரமே உங்களுக்கு சபையாக நீங்கள் முழுநேர ஊழியராக அங்கே உங்களோட எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள்? கிட்டத்தட்ட நம்மோடு கூட பணி செய்வர்கள் 20 பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே? தமிழ்நாடு, அசாம், பீகார். நீங்கள் அடிக்கடி இப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் வருவீர்கள்?
கண்டிப்பாக வட இந்தியாவில் பல அட்லீஸ்ட் ஒரு 4 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு ஒரு தடவை போய் வருவேன். எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? அதாவது நீங்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு, அஸ்ஸாம், இந்த உத்தரப்பிரதேசம் இப்படிப்பட்ட இடங்களில், அதாவது மிக மிக நெருக்கடி நிறைந்த இடங்கள், ஏழ்மையான இடங்கள் கூட, மிக ஆபத்தான இடங்களும் கூட, அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் போய் ஊழியம் செய்யும்போது எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த ஊழியத்தினுடைய நிலைகளை நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்றால் அநேக மக்களுக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்தவம் இன்றைய நாளில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கு, ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள், அதாவது குட்ட மாதிரி. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியமும் இந்த நாட்களில் இது அமெரிக்காவில் இருந்தது, ப்ராஸ்பரஸ் தியாலஜி. ஆமாம், எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும், மெட்டீரியலிசத்தின் மூலமாக தான் ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் கிறிஸ்தவத்தில் யாருமே ஏழையே இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அவரே ஏழையாக வந்தார். ஆனால் இன்னைக்கு இயேசு சுவாமியை பணக்காரனாக்கி விட்டாங்க. அவர் ஏழையா வந்து தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். தங்கிறது கூட இடம் இல்லாமல் இருந்தார். ஆனால் இன்றைய நாட்களிலே இந்த விதமாக வேதத்துக்கு புறம்பான நிறைய சத்தியங்கள் வெளிவந்து விட்டதுனாலே அவர்கள் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். ரெண்டாவது, அடிக்கடி நான் சொல்வேன், சில சமயங்களில் நம்முடைய சபைகள் சோசியல் கிளப்பாக மாறிவிட்டது. நீ நன்றாக நீங்கள் இன்னிலிருந்து பாருங்க, அந்த சபைக்கு வரக்கூடியவர் ஒரு சிலர் அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும்தான் பார்த்து பேசுவார்கள், மற்றவர்களோடு பேச மாட்டார்கள். So they form a social club within a church. சபையானது ஐக்கியத்திற்குரிய இடம். அந்த ஐக்கியம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு கிடைப்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னையிலே ஒரு சகோதரன் ஓராண்டுகள் சபைக்கு சென்றிருக்கிறான், யாரும் அவரிடத்தில் பேசவில்லை. நான் அந்த சமயத்திலே போயிருந்த சமயத்திலே அவர் வந்தபோது நானும் புறஜாதியிலிருந்து வந்தவன். ஓராண்டுகள் இங்கு வருகிறேன், யாரும் இந்த பாஸ்டர் கூட என்னிடத்தில் பேசவில்லை. ஏன்னா சில பாஸ்டர்கள் யார் பணக்காரர் டொனேஷன் கொடுக்கிறவர்களை பார்த்து தான் பேசுவார்கள். ஆனால் இந்த விதமான சாதாரணவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பேச மாட்டார்கள். அவர் பேசாவிட்டாலும் சபைக்கு வரக்கூடியவர்களுடைய கடமையும் இருக்கிறது அவர்களோடு பேசுவதற்கு. தம்பி, நீ எங்கே இருந்து வந்திருக்கிற, நீ யார் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஆனால் அந்த தம்பியுடைய அந்த விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன். ஓராண்டுகள் யாரும் பேசாவிட்டாலும் கூட அவன் திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்தான். அதால நாம அமைதியா இருந்தாலும் கூட ஆண்டவர் எழுப்பக்கூடியவர்கள் நிச்சயமாய் பயன்படுவார்கள். ஏனால் ஒரு நாட்களில் இந்த தம்பி மற்றவர்களுக்கு உதவி செய்வான். தனிமையிலே வருகிறவர்களை பார்த்து என்ன செய்வான், உதவி செய்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவான். ஆகவே நீங்கள் சொன்னபடி இது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருப்பதனாலே, குறிப்பிட்ட மக்களை மட்டும் பார்ப்பதனாலே மற்றவர்களுடைய தேவையை என்ன செய்வதில்லை, சில சமயங்களே புரிந்து கொள்வதில்லை. காரணம், வேதத்தை படிக்காவிட்டால் எப்படி புரிந்து கொள்வார்? அமெரிக்காவிலே நான் ஒரு தடவை சென்றபோது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னை அதிகமாக பாதித்தது. 60-70% விசுவாசிகள் வேதத்தை ஒரு முறை கூட தொட்டதில்லையாம். வேதத்தை ஒரு முறை கூட வாசிக்காதவன் எப்படி விசுவாசியாய் இருக்க முடியும்? இதுவும் நம்முடைய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுடைய வேதனையான ஒரு காரியம். வேதத்தை வாசிக்காவிட்டால் எப்படி மற்றவர்களை குறித்து யோசிப்பார்கள்? நம்முடைய முற்பிதாக்களை யோசித்தோம் என்றால் வேதத்தினாலே தான் என்று ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். வேதம் இல்லாவிட்டால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் மறந்து விட்டார். நான் ஏற்கனவே சொன்னபடி இன்று நாம் வாழ்க்கையில முன்னேறும்போது நம்முடைய பெரியவர்களை மறந்து போகிறது போல நாம் முன்னேறும்போது நம்முடைய பெரியவர் இயேசு கிறிஸ்துவை மறந்து விடுகிறோம். அதனுடையால இந்த இப்படிப்பட்ட குறுகிய வட்டத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக வர வேண்டும் என்று நாங்கள் அயராது உழைக்கிறோம், பாடுபடுகிறோம். நீங்கள் ஏற்கனவே குறுக்கிவிட்ட மாதிரி அதுக்காக ஒத்தாசைகள் இல்லை, ஆனாலும் தரிசனத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைவேற்றிய கர்த்தர் தீர்வார். அது பல 1000 கோடி மக்களுக்கு அது சென்றடையாவிட்டாலும் ஒரு சிலராவது ஆமாம் அதை சென்றடையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனுடையால இப்படிப்பட்ட நெருக்கடி சூழ்நிலை இடங்களில் அஸ்ஸாம் நாங்களெல்லாம் வர முடியாது, ஆனால் நீங்கள் அங்கே செல்கிறீர்கள். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து எங்களுக்கு தொலைபேசியிலோ அல்ல ஸ்கைப் மூலமோ வாருங்கள், மாதத்தில் ஒரு தடவை என்றாலும் வந்து எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தந்துகள் என்றால் நீங்கள் போகிற நேரங்களில் அந்த ஊழியர்களை கூட நாங்கள் உற்சாகப்படுத்தலாம். என்னால் எங்களால் எல்லா இடத்துக்கும் எங்களால் பொருளாதார உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஆவிக்கிற விதத்தில் அவர்களை நாங்கள் என்கரேஜ்மெண்ட் செய்ய முடியும், உற்சாகப்படுத்த
உற்சாகப்படுத்த முடியும் என்றால் எங்களை உற்சாகப்படுத்த நீங்கள் சொன்ன மாதிரி உற்சாகப்படுத்த மக்கள் இல்லாதபடியால் அதை உணர்ந்த மக்கள் நாங்கள். அதனுடையால் அப்படிப்பட்ட மக்களை உற்சாகப்படுத்த இருக்கிறோம். இதை நீங்கள் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் நிறைவே கொண்டுடலாம். உங்களுக்கும் ஏதாவது நீங்கள் எங்களோடு அறிய விரும்ப இருந்தால் இப்பொழுது கேட்கலாம், அல்லது நாங்கள் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவே கொண்டு வருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டும். இன்னொரு தடவை நீங்கள் இங்கே வரும்போது நிச்சயமாக வாருங்கள். இந்த தடவை கர்த்தர் தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த வானொலி அழைத்து வந்த ராஜேந்திரனுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். தேவன் அழைத்தார், தேவன் அழைத்து வந்தார், அந்த ராஜேந்திரனை அவர் கருவியாக பயன்படுத்தினார். ஏனென்றால் அநேக நல்ல சிறந்த ஊழியக்காரர்கள் என்று எதிர்பார்க்கிற மக்கள் இந்த வானொலிக்கு வருவதில்லை. என்றால் அவர்களுக்கு அந்த 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 கருவியாக பயன்படுத்துகிற, அது மட்டுமல்ல அவருடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்கிறார். இங்கு வந்தால் வேவ்ஸ் ஆஃப் பவருக்கு ஒரு மகிமை ஆகிவிடுமே என்ற ஒரு பொறாமை கூட இருக்கலாம். அன்படியால் நீங்கள் வந்தது மிக மகிழ்ச்சி. இனி வரும் நாட்களில் வந்தால் வாருங்கள், நிச்சயமாக உங்களை நாங்கள் வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறோம். அருமையான ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவருடைய சபை ஊழியர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு முடித்துக் கொள்ளலாம் ஐயா. எங்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்க அநேக மக்கள் பலவித சூழ்நிலையில் இந்த மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். இன்றைய நாளில் சனிக்கிழமை அநேக என்டர்டெயின்மெண்ட் இந்த டொரண்டோ பட்டணத்தில் இருக்கு. ஆனாலும் ஒரு கூட்ட ஜனம் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பேசாதா, என்னோடு பேசாதா, என் தேவையில சந்திக்காதா, எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, என் நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்ற நோக்கத்தோடு ஒரு கூட்ட ஜனம் இந்த இடத்துல குழுமி இருக்கு. அவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் கொடுக்குற இந்த ஜெபம் அவர்களை கர்த்தருடைய வார்த்தை போய் குணமாக்க, ஆறுதல் படுத்த, சுகம் கொடுக்க, அல்லது ஒற்றுமைப்படுத்த, சமாதானத்தை கொடுக்க நிச்சயமாக முடியுமென்னு நான் விசுவாசிக்கிறேன். அதன்படியால் எங்களுக்காக, இந்த நேயர்களுக்காக, கேட்டுக்கொண்ட மக்களுக்காக, அதை யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர் அல்லாத மக்களாக இருந்தாலும் எல்லோரும் உமது பிள்ளைகள் ஐயா. அந்த பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல ஜெபிக்கும்படியும், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வேளைக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். எங்களில் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. உம்மை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிறவர் நீரே. இந்த வேளையிலையும் ஆண்டவரே, இந்த வானொலியும் ஆண்டவரே, அந்த இன்டர்நெட்டையும் பார்த்து கொண்டிருக்கும் அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எல்லாருக்காக வந்தவர். எஸ் மாஸ்டர். கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, எல்லா ஜாதி எல்லா சமுதாயத்திற்காக வந்தவர். இந்த வேளையில விசேஷமாக இந்த அலைவரிசையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களை விட என் தேவன் எல்லாருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய சரீர ஆத்மீக அவருடைய எல்லா விதமான தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவரே, அவருடைய ஸ்பிரிச்சுவல், மெட்டீரியல், எக்கனாமிக்கல், சோசியல் அண்ட் இமோஷனல், சைக்காலஜிக்கல் நீட்ஸை நீர் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருவருடைய தேவையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நீர் சந்திக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, வியாதியோடு யாராவது இருப்பார்கள் என்றால் உன் சமூகத்திலே அவர்களுக்கு கேட்க உதவி செய்யும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். நான் ஜெபிப்பதனாலே அல்ல, என் தேவனிடத்திலே கேட்பவர்களுக்கு கிடைக்கும். ஆமேன். இந்த வேளையிலே அவர்கள் ஜெபிக்க உதவி செய்யும். பண பிரச்சனையா அல்லது கவலையா, குடும்பத்தின் வேதனையா, எல்லாவற்றிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை தாரும். என் தேவன் உதவி செய்வீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீதாமே ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியம். ஒருவேளை இந்த நாளிலே நான் ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி யாராவது நினைத்திருப்பார்கள் என்றால் என் தேவன் அவர்களுக்கு விடுதலை தாரும். அவர்கள் சாட்சியாக இந்த அலைவரிசைக்கு சொல்லத்தக்கதான கிருபையை தாரும். ஆண்டவரே, இந்த அலைவரிசையை நடத்துவர்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவையை சந்தியும். அநேகரை ஆண்டவரை உதவி செய்ய கொள்ளை பொருளாக தாரும். ஆண்டவரே, நீர் தாமே காத்துக்கொள்ளும். விசுவாசத்தில் ஒரு நாளும் பதறி போய்விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களாலும் சரி, இதை நடத்துபவர்களாலும் சரி, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினாலே நாங்கள் ஜெயிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே,
நாங்கள் உம்மை நம்பும்போது, உம்மை விசுவாசிக்கும் போது, ஆமென். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீர் அல்லவா? ஆமென் ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஐயா. அவர்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை காண உதவி செய்யும். ஆம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை காண உதவி செய்யும். ஆமென். உம்முடைய கிருபையை காண உதவி செய்யும். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய அன்பையை காண உதவி செய்யும். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய மன்னிப்பை காண உதவி செய்யும். ஐயா. உம்முடைய சமாதானத்தை காண உதவி செய்யும். ஐயா. தேவனே இந்த வேளையிலே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆமென். நீ உதவி செய்வீர், விடுதலை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா. துதி கன மகிமை பேர் புகழ்ச்சி உமக்கே அளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். நன்றி. அருமையான இந்த வேலையை தந்ததுக்கு, நீங்கள் வந்து இதில் மனமகிழ்ச்சியோடு கலந்து கொண்டதுக்கு உங்களை நன்றி. நன்றி. எனது சார்பிலும், எனது பணியாளர்கள் சார்பிலும், மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் கர்த்தர் சித்தமாக இருந்தால் நாங்கள் இன்னொரு இணைப்பில் மாத்திரமில்லை, இனி வரும் நாட்களில் நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நல்ல தேவன்